சித்திரை திருவிழா அப்படின்னாலே நம்ம மனசுக்குள்ள பளிச்சுன்னு ஞாபகம் வருது மதுரை மாநகரம் மட்டும்தானே. இன்னைக்கும் எல்லா ஊர் மக்களுக்கும் அந்தந்த ஊர் மேல ஒரு பெருமை இருக்கும் தான். ஆனா மதுரை மக்களுக்கெல்லாம் ஒரு தனித்துவமான ஒரு பெருமை இருக்கும். அதுல ஒரு கர்வம் கூட இருக்கிறத நம்ம மதுரைக்காரர்களுக்கு பார்க்க முடியும். என்னன்னா எங்க ஊர் மாப்பிள்ளையே சிவன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லாருக்கும் குழந்தை வேணும்னு ஆசை இருக்கும். ஆனா இங்க மீனாட்சியே குழந்தையா இந்த பாண்டிய வம்சத்துக்கு கிடைக்கிறான்னா பேர்பட்டு ஒரு பெரிய பேரு. காடார் இந்த மதுரையில இந்த சிவலிங்க மூர்த்தியை பார்த்து இவ்வளவு அழகான ஒரு சுவாமியா சொக்கநாத பெருமான்னா நம்ம மனசை சொக்க வைக்கக்கூடியவர். சோமசுந்தரேஸ்வர பெருமானுக்கு அழகா ஒரு கோவில் கட்டுறான். கோவிலை சுற்றி அற்புதமான ஒரு திருநகரத்தை நிர்மாணம் பண்றான். அந்த திருநகரம் தான் மதுரை. குலசேகர பாண்டியனுக்கு தான் அந்த பெருமை சேரும். காடார் இந்த மதுரையை நாடா மாற்றின பெருமை. எவன் ஒருவன் 90 தரத்திற்கும் மேலாக அஸ்வமேத தியாகம் பண்றானோ அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலோ கிடைத்தாலோ அது அம்பாளா மட்டும்தான் இருக்க முடியுங்கிறது விதி. எனக்கு குழந்தை கிடைக்குமான்னு ஏங்கினவளுக்கு தெய்வமே இறங்கி வந்து குழந்தையா கிடைக்குமானா எங்கு பெண்கள் போற்றப்படுகிறார்களோ அங்கு 33 கோடி தேவர்களும் வாசம் செய்வார்கள் அப்படின்னு. அப்படிதான் மீனாட்சி கம்பீரமா வளருகிறாள். இந்த குழந்தை எல்லாம் வந்தோடனே ஆசையோட கொண்டாடுகிறார்கள். ஆனா இந்த குழந்தைக்கு இயற்கைக்கு மாறா இன்னைக்குதான் நம்ம கராத்தே குங்ஃபூ எல்லாம் பொண்களுக்கு கத்து தரோம்னு சொல்றோம். அன்னைக்கே மீனாட்சி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டா. அவ்வளவு கம்பீரமாக வளர்ந்தாள் தேவி மீனாட்சி. மீனாட்சி சொல்றா இன்னும் ஒரே ஒரு இடம் பாக்கி இருக்கு, கைலாசம். சிவபெருமானை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் எல்லாம் பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா பயந்தா. வீரக்கழலி அணிந்த திருவடி, சர்ப்பங்களால் கட்டப்பட்ட புலித்தோல் ஆடை, திரிபுர சம்ஹாரம் செய்த மழுவை கையிலேந்திய கரம், வெந்நீர் அணிந்த திருமேனி, யக்ஞோபவீதம் அணிந்த திருமார்பு, நெருங்கிய ஜட்டாமுடியோடு கூடின சிவபெருமான எந்த கணம் பார்த்தாலோ என்ன ஆகும்? பாமணக்க பூமணக்க புகழ் மணக்கும் மதுரையிலே தென் மணக்க தேடி வந்தாள் மீனாட்சி. பாமணக்க பூமணக்க புகழ் மணக்கும் மதுரையிலே தென் மணக்க தேடி வந்தாள் மீனாட்சி. பச்சை வண்ண மேனியிலே அழகு மன்னர் மாலையிட மேடை வந்தாள் மீனாட்சி. மணமேடை வந்தாள் மீனாட்சி. தோளில் பைங்கிளி பற்றி வர சுந்தரனின் கை பற்றி வர மேடை வந்தாள் மீனாட்சி. மணமேடை வந்தாள் மீனாட்சி. சித்திரை திருவிழா அப்படின்னாலே நம்ம மனசுக்குள்ள பளிச்சுன்னு ஞாபகம் வருது மதுரை மாநகரம் மட்டும்தானே. எவ்வளவோ கோவில் இருக்கு. எவ்வளவோ கோவில்ல ஒரு மாசமும் ஸ்பெஷலான மாசங்கள் தான். இந்த சித்திரை மாசம்னாலே இந்த மதுரை அப்படி ஒரு களை கட்டும். இன்னைக்கும் எல்லா ஊர் மக்களுக்கும் அந்தந்த ஊர் மேல ஒரு பெருமை இருக்கும் தான். ஆனா மதுரை மக்களுக்கெல்லாம் ஒரு தனித்துவமான ஒரு பெருமை இருக்கும். அதுல ஒரு கர்வம் கூட இருக்கிறத நம்ம மதுரைக்காரர்களுக்கு பார்க்க முடியும். என்னன்னா எங்க ஊர் மாப்பிள்ளையே சிவன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பெருமை. இப்போ ரொம்ப அற்புதமான பெருமையோட மீனாட்சி சொக்கநாத பெருமானுடைய திருக்கல்யாணம் இந்த சித்திரை மாசத்துல அப்படி குதூகலமாக மதுரை மாநகரமே கொண்டாடி மதுரையை சாக்கா வச்சு உலகமே கொண்டாடக்கூடியதான ஒரு அற்புதமான தருணத்துல நாம மூழ்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம்.